ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவ கிரகங்களில் இந்த கிரகத்தினுடைய பெயரை சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் ஏற்படும் அப்படின்னா அது சனி பகவான் தாங்க. அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் இன்னைக்கு மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பயிற்சியாகியிருக்காரு. அதாவது மீன ராசிக்கு என்ட்ரி கொடுத்திருக்கக்கூடிய சனி பகவானால என்னென்ன தாக்கங்களானது மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகுது, உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதா, இல்லது ஆபத்துக்கள் இருக்கா, என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம், என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கடந்து வரப்போகிறீங்க அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுக்குமே காரணமாக இருக்கக்கூடியதுன்னா இந்த கிரக நிலைகள் தாங்க. இந்த கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சியாகக்கூடிய கிரகமாக சனி பகவான் தான் காணப்படுறாரு. இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஆயுள்காரகன், கர்மகாரகன், தொழில்காரகன் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படக்கூடியவர். இவர் நினைச்சாருன்னா ஒருத்தரை நல்லா வாழ வைப்பார், அதே இவர் நினைச்சாருன்னா ஒருத்தரை வீழவும் வைப்பார் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் தற்போது பயிற்சியாகி இருக்காருங்க. ஸோ இந்த பயிற்சி மிதுனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு டேர்னிங்காக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். வாங்க அதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதுவும் குறிப்பாக மிதுனராசிக்காரங்களே இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் தான் அடுத்தடுத்த பதிவுகள் எங்களுக்கு போகிறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 2026ஆம் ஆண்டில் முக்கிய கிரகங்களுடைய பயிற்சிகளாக பார்க்கப்படக்கூடியது சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி தாங்க. இந்த சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மார்ச் 6ஆம் தேதியானது பயிற்சி ஆகியிருக்காரு. ஸோ மிதுனராசி அன்பர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் இந்த சனி பகவான் ஏற்படுத்த போகிறார் அப்படின்னு தான் சொல்லணும். சனீஸ்வர பகவான் அதாவது மார்ச் 6 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் 8:24 சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடான கும்பத்தில் இருந்து குருவினுடைய வீடாக இருக்கக்கூடிய மீனராசிக்கு என்ட்ரியாகி இருக்காரு. சனி பகவானுடைய இந்த பயிற்சியின் காரணமாக பொதுவாகவே பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், எல்லா ராசிகளுக்குமே இருக்கும். ஆனாலுமே ஒரு சில விஷயங்களில் மாற்றங்களானது ஏற்படும். அதுவும் குறிப்பாக மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சனி பயிற்சி மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்க போகுது. ஏன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு சனி பயிற்சி 10ஆம் பாவத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்காருங்க. தொழில் கர்மஸ்தானத்தில் சனி பகவான் அமர போகிறாரு. 10ல் பாவி இருந்தால் அரசனை போல யோகம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கீங்க, நியாயமாக இருக்கீங்க, உழைப்பை போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு யோகங்கள் இருக்குது. அதனால் மிதுனராசிக்காரங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி உழைக்கிறதுக்கு மட்டும் தயங்கக்கூடாது. அதே போல் எந்த ஒரு வேலை வந்தாலும் அது வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணாமல் அதில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துங்க. கட்டாயமாக உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும். ஏன்னா சனியினுடைய பார்வை உங்களுக்கு இருக்குது. சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு பலன் இருக்குது. உழைப்புக்கான ஊதியம் நிச்சயம் கிடைக்கும். அது மாதிரியான ஒரு காலகட்டம் தான். அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு வேலை செய்கிறீங்க அப்படின்றது தான் முக்கியம். நேர்மை, நியாயம், இதுக்கான பலன்களை எல்லாமே நீங்கள் பெறுவீங்க. கடினமான உழைப்பை போடக்கூடியவர்கள் ஒவ்வொரு மிதுனராசினியர்களும் தொழிலில் அபரிவிதமான முன்னேற்றங்களை பார்ப்பீங்க. நீங்கள் என்ன தொழில் செய்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை நான் எதுவுமே செய்யலை அப்படின்னா கூட இப்போ நீங்கள் சின்னதாக கூட ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்கும் உங்களுக்கு. சனி பகவான் 3, 7, 10 விசேஷ பார்வைகளை கொடுக்குறாரு. அதாவது 4, 7, 12ஆம் பாவத்தை பார்க்கறதுனால கட்டாயமாக மிதுனராசிக்காரங்க இது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ ஆனால் இனிமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சொகுசாக இருப்பீங்க. வசதி வாய்ப்புகள் எல்லாமே அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்கள் கிடைக்கும், நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும், சுபகாரியங்கள் நிறைய நடக்கும், உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். நீங்கள் நினைக்கிறது நடக்கும். நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ அது அப்படியே பலிதமாகும். உங்களுடைய நல்ல எண்ணங்களுக்கு ஏற்ப பலன்கள் கிடைக்க போகுது. உங்களுடைய மனசு எவ்வளவு காயப்பட்டு இருந்தாலும் அதற்கு அப்படியே ஒரு மாற்றாக இனிமேட்டுக்கு இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்ல வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. அதுக்கான யோகங்கள் எல்லாமே சனி பகவான் கொடுக்கற போகிறாரு. அதே மாதிரி உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் நிறைய பிரச்சனைகளால் இருந்திருந்தாலும் இனிமேல் பயப்படாதீங்க. இந்த சனியினுடைய பயிற்சி உங்கள் அம்மாவினுடைய ஆரோக்கியத்திலையும் முன்னேற்றங்கள் நிச்சயம் கொடுக்கும். அதனால் அவங்களும் சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆவாங்க. அதுக்கான அமைப்புகள்லாம் இருக்குது. அதே போல் சனி பகவானுடைய பார்வை பார்த்திங்கன்னா கலஸ்திரஸ்தானத்தில் உங்களுக்கு விழப்போகுது. ஸோ கலஸ்திரஸ்தானத்தில் சனி பகவானுடைய பார்வை கிடைக்க போகிறதுனால மிதுன ராசிக்காரர்களே
கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் கண்டிப்பாக அது தேர்ந்து போகும். உங்களுக்கு மன சங்கடங்களாக இருக்கலாம், கருத்து வேறுபாடுகளாக இருக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுப்போடு இருந்திருக்கலாம். எப்படி இருந்திருந்தாலும் இனி அந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே மாறப்போகுதுங்க. ஏன்னா கணவன் மனைவிக்குள்ளேயே இருக்கக்கூடிய உறவு பார்த்திங்கன்னா சுமூகமாக மாறப்போகுது. ஸோ எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், சண்டையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லாம் தீர்ந்து இப்போ பஞ்சாயத்துக்கள் கூட உங்களுக்கு சரியாக போயிடும். கணவன் மனைவி 2 பேருமே நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதுக்கான யோகங்கள் உண்டு. கண்டிப்பாக இது வரைக்கும் இல்லாத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இனி கிடைக்கும். நீங்கள் இப்படித்தான் அப்படின்றத அவங்க புரிஞ்சுப்பாங்க, அவங்க அப்படிதான்றதை நீங்கள் புரிஞ்சுட்டு விட்டு கொடுத்து போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். இந்த சூழ்நிலைகளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம என்ன வாய்ப்புகள் கிடைக்குதோ அதை தான் பயன்படுத்திக்கணும். ஸோ சொகுசான வாழ்க்கை, சொத்து இதை பற்றிலாம் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு இப்போ வாரி வழங்க போகிறாரு. சனி கொடுக்க எவர் தடுப்பார்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தாங்க சனி பகவான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அதை தடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. உங்களுக்கான நிறைய விஷயங்கள் சூப்பராக இருக்கும். அதாவது உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் இடையே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உறவு இருக்கும். 12ஆம் இடமான அயனசயன போகஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு. அதனால் இது வரைக்கும் நீங்கள் இழந்த நிம்மதி, தூக்கம் இது எல்லாத்தையுமே இப்போ எடுக்க போகிறீங்க. ஸோ நல்ல தூக்கம் கிடைக்கும், நல்ல சாப்பாடு சாப்பிட்றது, வெளிநாடுகளுக்கு போகிறது, வெளியூர் போகிறது, சுற்றுலா போகிறது, ஆன்மீக தலங்களுக்கு போயிட்டு வர்றது, வீடு வாங்குறது, கார் வாங்குறது, இந்த மாதிரி எல்லா சொகுசான விஷயங்களும் நடக்கும். ஸோ நீங்கள் சந்தோஷமாக உங்களுடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு டைமிங் இப்போ கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்கும். நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருந்திருப்பீங்க மிதுன ராசிக்காரங்க. உங்கள் எதிர்பார்ப்புகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு சனி பகவான் இப்போ செயல்பட போகிறாரு. அதாவது சனி பகவான் ஒருத்தரை வாழ வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாரு அப்படின்னா அவங்கள மிகப்பெரிய அளவில் உச்சத்துக்கு கொண்டு போய் வாழ வைப்பார். அந்த மாதிரி தான் மிதுன ராசிக்காரங்களை பயப்படவே பயப்படாதீங்க. உங்களை சனி பகவான் நல்ல நிலைக்கு கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு உறுதியாக இருக்கிறாரு. அப்படிங்கும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்களை சந்திக்க போகுது. ஸோ எந்த பிரச்சனைகள் எவ்வளவு தான் மனஸ்தாபங்களோடு நீங்கள் இருந்திருந்தாலும், யாருக்கிட்ட உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் எல்லாம் மாறுங்க. ஏன்னா இனி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. நீங்கள் என்ன நடக்கணும், எப்போ நடக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதகமாக இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி விரயங்கள் அப்படின்றது உங்களுக்கு வரதான் செய்யும். பெருசாக இந்த விரயங்களை பார்த்துலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா இந்த விரயங்கள் உங்களுக்கு சுப விரயங்களாக தான் இருக்க போகுதே தவிர எந்த வகையிலையுமே பிரச்சனைகளை கொடுக்க போகிறது கிடையாது. நினைத்தது எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுடைய சுப விரய செலவுகளை நீங்கள் இப்போ செய்ய போகிறீங்க. மேலும் உங்களுக்கான ரகசியங்கள் எதுவும் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை நினச்சலாம் பயப்படாதீங்க. கட்டாயமாக எந்த காலத்துலேயும் அந்த ரகசியம் வெளிவரவே வராது. பூர்வீக சொத்துக்கள் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தாத்தா பாட்டியோட சொத்து இருக்குது, இல்லை அப்பா அம்மாவோடைய சொத்து இருக்குது, அது உங்களுக்கு கிடைக்காம தள்ளி போயிட்டுருக்குன்னா கூட இப்போ நிச்சயம் உங்களுக்கு அது கிடைக்குங்க. அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் வேலை அப்படின்றது மட்டும் ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் செய்தாலுமே கூட அதில் வெற்றிகள் நிச்சயம் இருக்குது. அதனால் வேலை செய்கிறதுக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதாவது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சனி பகவானுடைய பயிற்சி ஒரு 75% சிறப்பான பலன்களை தான் கொடுக்க போகுது. அதனால் நீங்கள் பெரும்பான்மையான விஷயங்களுக்கு பயப்படவே தேவையில்லை. நிறைய மாற்றங்கள், நிறைய விஷயங்களில் உயர்வுகள் எல்லாம் சந்திக்க போகிறீங்க. புதுசாக நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க. உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்றது எல்லை இல்லாமல் கிடைக்கும். ஸோ இந்த சந்தோஷத்தை நினைத்து நீங்கள் திக்குமுக்காடிடுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்கள். இவ்வளோ நாளாக கிடைக்காத விஷயங்களாக இன்றைக்கி கிடைக்க போகுது அப்படின்லாம் கூட நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. கட்டாயம் கிடைக்கும். ஏன்னா கிரகநிலைகள் எப்படி மாறுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையுமே மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஜோதிட ரீதியாக நீங்களும் உங்களுக்கான பலன்களை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தயாராக இருந்துக்கோங்க. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லா பதிவுகள்லையுமே ஒவ்வொரு ராசிகளுக்குமே சனி பகவானுடைய பயிற்சி என்ன தாக்கங்களை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அப்படி நீங்கள் உங்களுடைய ராசிக்கு பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ராசி என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான பலன்கள் நம்ம போடக்கூடிய நாட்களில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொருவருக்குமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மாறக்கூடிய கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப செய்யக்கூடிய வழிபாடுகளும் பரிகாரங்களும் கட்டாயமாக கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மிதுனராசி நேயர்களே, தற்போது பயிற்சியாகக்கூடிய இந்த சனியினுடைய பயிற்சிக்கு பிறகு நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய முக்கியமான கடவுள் யாருன்னா பெருமாள் தாங்க. பெருமாள் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வாங்க. உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகமும் புதன் தான். அப்படிப்பட்ட புதன் பகவானுக்கு உரிய கடவுள் பெருமாள். புதன்கிழமையில் பெருமாளை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. செல்வ செழிப்புகள் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவரே பார்த்தீங்கன்னா பெருமாள் தான். அதனால் நீங்கள் பெருமாளை தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வாங்க. சனிக்கிழமை புதன்கிழமையெல்லாம் பெருமாள் வழிபாடு செய்யுங்க. நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்து பாருங்கள்.
இந்த பதிவுல மிதுன ராசி நேயர்களாகிய நீங்க நிறைய தகவல்களை பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமா இந்த பதிவு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கும், தன்னம்பிக்கையை கொடுத்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சனி பகவானால உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கும் பொழுதே கண்டிப்பா உங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சிருக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இது போன்ற எளிமையான பரிகாரங்களையும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்யுங்க. பெருமாளுக்கு உரிய அற்புதமான மந்திரங்களையும் நீங்கள் வந்து ஜபிக்கலாம், பாராயணங்கள் செய்யுங்க, கேட்கலாம், எழுதலாம். உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் பெருமாள் துதிகளை வந்து நீங்கள் பாடுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். மறக்காமல் இந்த எளிமையான பரிகாரத்தை மட்டும் செய்து பாருங்கள். இந்த பதிவில் நிறைய தகவல்களை பார்த்தீங்க இல்லையா? இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.